வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். கடையில் பேக்கெட்டில் விற்கிற குர்குரே தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கோம். அதே போல் 1 கப் அளவு நீங்கள் காலையில் செய்த உப்புமா ஏதாவது மிச்சம் இருக்கும், அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குர்குரேன்னு சொன்னாலே ரெட் கலர் தான் ஞாபகம் வரும். அதனால் கொஞ்சம் ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாலி பேக் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் இது போல் நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து இதில் அப்படியே இந்த பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த பாலி பேக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு எண்டில் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நல்லா ஃபில் பண்ணிட்டேன். பாதி பேக் அளவு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா ஒரு கார்னர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கார்னர் இப்போ நம்ம ஒரு சின்ன ஹோல்ஸாக நம்ம சிசர் வச்சு வெட்ட போகிறோம். இப்படி வெட்டிட்டு நம்ம அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். எண்ணெய் ஒரு டவல் நல்லா காய வச்சிடலாம். நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று முட்டாத அளவுக்கு நம்ம போடணும், இல்லைன்னா கொஞ்சம் வடை மாதிரி ஆகிடும். சின்ன சின்னதாக அங்கொன்று இங்கொன்றுமா சேர்த்துக்கலாம். ஒரு பேட்சுக்கு கொஞ்சமாக போட்டு எடுத்தால் கூட போதும். நல்லா அந்த எண்ணெயில் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், லேசாக அப்படியே எண்ணெயில் திருப்பி விட்டோம்னா அதுவே திரும்பிடும். நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் கரிஞ்சிடுமே தவிர உள்ளே வெந்திருக்காது. பார்த்திங்கன்னா முக்கால்கிட்ட நல்லா வெந்துடுச்சு. நம்ம டெய்லியும் குழந்தைகளுக்கு பேக்கேஜ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணது அத்தனையுமே உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான். மைதா, கார்ன்ஃப்ளவர், கலர் மட்டும் ஆப்ஷன். இந்த மாதிரி செய்து கொடுங்க. பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம குர்குரே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி சாஸோடு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.